Good morning. இது கவர்மெண்ட் எக்ஸாம் மாடல் கொஷின் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் எக்ஸ்க்ளூசிவாக யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி எல்லா எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ரெடி கொஷின் அண்ட் ஆன்சர் பேட்டர்னில் ப்ரிப்பேர் பண்ணுறது. இதை நீங்கள் கண்டிப்பாக ஒரே வீடியோவை தமிழ்லையும் பார்க்கலாம், இங்கிலீஷ்லேயும் பார்க்கலாம். சேம் வீடியோ அதே கண்டென்ட், அதே கொஷின்ஸ் தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் புதுசாக நம்ம ஜிகே பார்ட்டில் திருக்குறள் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ திருக்குறள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, தமிழில் ஸ்டார்ட் பண்ணுறதா, இங்கிலீஷில் ஸ்டார்ட் பண்ணுறதான்னு நிறைய பேர்த்துக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. தமிழில் படிக்கிறவங்க தமிழ் புக்ஸ் படிச்சிருப்பாங்க. ஸோ இங்கிலீஷில் படிக்கிறவங்களுக்கு என்ன படிக்கிறது, மேபி தமிழ் புக்ஸ் ஃபாலோ பண்ணலாமா, இல்லை திருக்குறள் புக்கை வாங்கி ஃபாலோ பண்ணலாமான்னு சொல்லி நிறையா கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 6லேருந்து 12th வரைக்கும் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோடு கொடுத்துருப்பாங்க இல்லையா திருக்குறள்லாம். அந்த திருக்குறளில் ஒரு வீடியோவாக இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே ஒரே வீடியோலேயே, இங்கிலீஷ் திருக்குறளும் இருக்கும், அதே திருக்குறள் தமிழ்லேயும் இருக்கும், அதோட மீனிங்ஸும் இருக்கும். அதில் எவ்வளோ கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியுமோ அதுவும் அதிலே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதிலே நாங்கள் ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு 6லேருந்து 12th வரைக்கும் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிடுவோம். நீங்கள் அதை கண்டினியூஸாக பார்த்துக்கலாம். தமிழ் புக்ஸ் இல்லாதவங்க, அதாவது நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் அப்படின்னா, நீங்கள் இந்த இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களோட ஏதாவது ஒரு நோட்டை ஃபாலோ பண்ணிக்கலாம். அது தமிழ் எழுதிக்கலாம், இங்கிலீஷ்லையும் எழுதிக்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, திருக்குறள் அதில் அதாவது 6th ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லைங்களா, 6th ஸ்டாண்டர்டில் வால்யூம் 1 யூனிட் டேர்ம் 1 இருக்குது. அந்த டேர்ம் 1ல் ஒரு 10 குறள் எக்ஸ்ப்ளனேஷனோடு கொடுத்துருப்பாங்க. அந்த 10 குறள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க குறள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு குறள், கடவுள் வாழ்த்தில் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கடவுள் வாழ்த்து அப்படிங்கிறது இங்கிலீஷில் இன்வொகேஷன் சாங் சொல்லலாம், இல்லை ப்ரைசிங் ஆஃப் காட்னு சொல்லலாம். ஸோ எதுலேயுமே ஃபஸ்ட்டு எழுதுறது கடவுள் வாழ்த்தான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஸோ அகரமே எழுத்துகளுக்கு தொடக்கம், ஆதி பகவனே உலகுக்கு தொடக்கம். அதோட மீனிங் என்னென்னா, அகரம் ஆதான ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லெட்டர் ஆஃப் ஆல் ஆல்ஃபபெட்ஸ் இன் தமிழ். அதே மாதிரி கடவுள் தான் பிகினிங் பாயிண்ட் ஆஃப் ஆல் தி வேர்ல்ட், ஆல் சுப்ரீம் பவர் ஆஃப் தி வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது கடவுள் தான் ஆதி பகவன், உலகுக்கு தொடக்கம். ஸோ இதே குறள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, ஏ இஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபபெட், காட் இஸ் த ப்ரைமரி ஃபோர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். அதே தான், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஏ இஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபபெட், ஆல்ஃபபெட்டில் ஏ தான் ஃபஸ்ட்டு, God is the primary force of the world. ஸோ இதோட இங்கிலீஷில் மீனிங் பார்த்திங்கன்னா, அப்படியே கூட சொல்லலாம். ஃபஸ்ட் லெட்டர் ஏ, காட் தான் சுப்பீரியர்னு சொல்லலாம். இல்லை ஏல ஃபர்ஸ்ட் ஓம் இருக்கு இல்லையா, அதுதான் ஃபர்ஸ்ட் ஏயுஎம், அதிலே எல்லாமே அடங்கிரும் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. ஆல் த லெட்டர்ஸ் ஆர் கண்டெய்ன்ட் இன் த சவுண்ட் ஓம், which has A, U and M sounds contained within it. Hence all the words denoting all the objects of the world are sounds which begin from the first part of the Om. And the entire world containing all the names and forms arise from the Supreme Lord, who is the beginning of all and is himself without any beginning சொல்கிறாங்க. அது அவர் தான் எல்லாமே ஃபர்ஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ A is the first of the alphabet, God is the primary force of the world. ஸோ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னா, அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம், ஆதி பகவனே உலகுக்கு தொடக்கம். A is the first of the alphabet, God is the primary force of the world. ஸோ மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு, வான் சிறப்புனா the blessing of rain, மழை எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது. ஸோ வான் சிறப்பில் விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர், அதாவது விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர்னா மழை பொய்யா போயிடுச்சு, பெய்யலை. வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி, சரியான மழை பெய்யலைன்னா எங்கேயுமே எந்த ஒரு இதுவும் முளைக்காது, அப்போ பசி தான் இருக்கும். மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும். ஸோ விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. ஸோ மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும். இஃப் த ஸ்கை ஃபெயில்ஸ் டு ரெயின் the world through the surrounded by sea will it suffer of if the sky fails to rain the world through surrounded by sea will it suffer of hunger. So if the cloud withholding rain deceive, hunger will long distress the sea grid spacious world. ஒருவேளை மழை பெய்யல, there is no rain in this world, then whole world would suffer from hunger அப்படிங்கிறது தான். அதே தான், விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள்நின்று உடற்றும் பசி.
வானத்துலேருந்து மழை பெய்யலை அப்படின்னா உலகம் ஃபுல்லாக வானம் கீழே உலகம் எல்லாம் பசி. அவ்வளோதான். ஸ்கை ஃபெயில் ஆகுது. வேர்ல்டில் வந்து எந்த க்ராப்பும் க்ரோ ஆகலை, ஹங்கர் இருக்குது. ஸோ செகண்ட் முடிஞ்சிருச்சா. தேர்ட், இதுவும் வான் சிறப்பு தான். கொடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை. ஸோ என்னென்னா, கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை. உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். சில சமயம் மழையே பெய்யாமல் கெடுத்துரும், பசி பட்டினி வந்துடும். உரிய காலத்தில் மழை பெஞ்சு அவங்கள காப்பாற்றவும் செய்யும். இட் இஸ் த டார்மெண்டர், இட் இஸ் த சேவியர் ஆஃப் த டார்மெண்டட், த ரெயின் இஸ் எவ்ரிதிங் ஃபார் அஸ். அதுதான் கொடுக்கறது, அதுதான் அழிக்கிறது, ரெண்டுமே. இட் ரெயின் ஒர்க்ஸ் ஆல், இட் ruins spreads them, timely aid supplies, as in the happy days before it bids the ruined rise. ஸோ என்னென்னா, ரூயின் பண்ணிடும், அதுவே வந்துட்டு எல்லாமே சப்ளையும் பண்ணிடும். ஹாப்பி டேஸும் இருக்கும், ரூயினும் பண்ணி விட்ரும். ரெயின் பை இட்ஸ் ஆப்சன்ட் ரூயின்ஸ் மென் அண்ட் பை இட்ஸ் எக்ஸிஸ்டன்ட் ரீஸ்டோர்ஸ் தெம் டு ஃபார்ச்சூன். அதுதான் சொல்கிறாங்க. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் இல்லா மழை. உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். இட் இஸ் ரெயின் ஒர்க்ஸ் ஆல், இட் ரூயின்ஸ் ஸ்ப்ரெட்ஸ், தென் டைம்லி எய்ட் சப்ளைஸ், ஆஸ் இன் த ஹாப்பி டேஸ் பிஃபோர் இட் பிட்ஸ் ரூயின் ரைஸ். நான் வந்துட்டு இங்கே ஆறு போட்டு 2 எக்ஸ்ப்ளனேஷன், அதாவது 2 ஃபார்ம் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்கேன். இதில் எது வேணாலும் கேட்கலாம் இல்லையா, அதனால. ஸோ ரெயின் பை இட்ஸ் ஆப்சன்ட் ruins men and by its existence restores them to fortune. Fourth, நீத்தார் பெருமை, glory of those who have relinquished. செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செயல்களாதார். ஸோ முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர், முடியாது என்பவர் சிறியோர். Things hard in the doing will great men do. Things hard in the doing the mean issue. The great will do those things which is difficult to be done, but the mean cannot do them. ஸோ செயற்கரிய செய்வார் பெரியர், எதெல்லாம் செய்யறதுக்கு கஷ்டம்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் பெரியர் வந்து செய்வாங்க. ஆனால் சிறியவர் வந்துட்டு செய்யக்கூடியதே வந்து ஒழுங்காக செய்ய மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர், முடியாது என்பவர் சிறியோர். Things hard in the doing will great men do. Whichever is hard, the great men will do. Even it is hard, they'll do. Things hard in the doing the mean issue. Even it is hard, the mean people are ரொம்ப சிறியோர் அப்படிங்கிறது here it might be people who don't try, people who don't even think of doing it. அதெல்லாம் they have mentioned it சிறியர். The great will do these things, but small people will not do anything அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீத்தார் பெருமை, glory of those who have relinquished. Next, 5th question, 5th குறள். மக்கட்பேறு, obtaining of sons, அதாவது குழந்தைங்கள இருக்கிறது. தன் மிந்தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. அதான் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. Their children's wisdom greater than their own confessed through the wide world to every human breast. அவங்களோட பையன், that their children should possess knowledge is more pleasing to all men of this great earth than to themselves. If my parents are uneducated and I am educated, they would be feeling very happy that I was educated. So அதான் இங்கே சொல்கிறாங்க, children's wisdom greater than their own confessed through the wide world is sweet to even every human breast. ஸோ தன்மிந்தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. தம்மிந்தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. தம்மிந்தம் மக்கள்னால் தம்முடைய குழந்தைங்க. அவங்க வந்துட்டு அவங்கள விட அறிவானவங்கன்னு சொன்னாங்கன்னா எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத விட இனிது அப்படின்னு சொல்கிறாங்க. தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. Their children's wisdom greater than your own confessed through the wide world is sweet to every human breast. That their children should possess knowledge is more pleasing to all men of this great earth than to themselves. Time கொஞ்சம் ஆனாலும் why I keep on repeating this is once you hear once or twice it will get registered. அதுக்காக தான் திரும்ப ஒரு வாட்டி 2 வாட்டி சொல்லிக்கிட்டே இருக்கேன். 6th, ஈன்ற பொழுதின் பெருந்துவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். கன்ஃபார்மாக வந்துட்டு விச்செவர் ஸ்டாண்டர்ட் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கலாம், தமிழ் மீடியம் படிச்சிருக்கலாம், இந்த குரல் கேட்காம இருந்துக்கவே மாட்டீங்க. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். தன் மகனை சான்றாளன் என்று பலரும் போற்றுவதை கேள்வியுற்ற தாய் அவனை பெற்ற பொழுதிலும் பெரிதாக மகிழ்வாள். அதாவது சான்றோன் என்ன சொன்னோன்னே அவங்க பெற்றதப்போ இருந்த மகிழ்ச்சியை விட அதுக்கப்புறம் கிடைக்கிற மகிழ்ச்சி வந்து பெருசாக இருக்கும். When mother hears him named fulfilled of wisdom's lore, for greater joy she feels than when her son she bore. அவங்க குழந்தைய when mother hears his name fulfilled of wisdom's lore, fulfilled of wisdom's lore ஃபுல்லாக அறிவாளர் இருக்கான்னு சொல்கிறப்போ
For greater joy she feels than when her son she bore. அவள் குழந்தைய பெற்றதுக்கு அதாவது before like when she was giving birth to her children, she would be feeling very happy. But beside that, when she hears that her son or daughter has very good knowledge or full of wisdom, has acquired something because of their knowledge, அப்படின்னா then she would be very happy than the day of the birth she has given to him. The mother who hears her son called as a wise man will rejoice more than she did at this birth. The mother who hears her son called a wise man will rejoice more than she did at this earth. ஸோ இன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதா ஈஸியான குரலுக்கெலாம் when you read question you would be able to answer. அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. தமிழில் படித்தாலும் பிரச்சனை இருக்காது, இங்கிலீஷில் படித்தாலும் பிரச்சனை இருக்காது. பட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது, லைக் ஒன்று கொடுத்துட்டு இது என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறது, அந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு தான் நம்ம கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். அப்புறம் தெரியாத குரல் முக்கியமாக இருக்குல்ல, அதுதான் அன்புடைமை. த பொசஷன் ஆஃப் லவ். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பில்லாதவர் எல்லாமே தமக்கு உரிமை என்று நினைப்பர், அன்புடையவரோ தம் எளிமையும் பிறருக்கு உரியதாகி மகிழ்வர். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. என்பும்னா எலும்பு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர்னா யாருக்கும் அவங்களுக்கு அன்பே இல்லை, எல்லாமே நினச்சிப்பாங்களா எனக்கு எனக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே அன்பு இருக்கவங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்குவாங்க. அவங்க போனாக இருந்தால் கூட ஷேர் பண்ணிப்பாங்களா, எலும்பாக கூட. The unloving belong only to themselves, but the loving belong to others to their very bones. Unloving people வந்து எப்படி இருப்பாங்கன்னா எல்லாமே எனக்கு தான் சொந்தம், they are self-centered. But loving people will share everything to everybody. Okay, இது வேணுமா, okay you can take it, go and take it அப்படின்னு சொல்லுவாங்க. Those who are destitute of love appropriate all they have to themselves, but those who possess love consider even their bones belong to others. So that is what they are meaning. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. The unloving belong only to themselves, but the loving belong to others to their very bones. So 8th, அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்க்கு எலும்பு தோல் போர்த்த உடம்பு. ஸோ அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல், அன்பு இல்லாதது வெறும் எலும்பு தோல் போர்த்திய உடம்பு. The throb of life is love. Without it humans are bodies of bones clad with skin. That body alone which is inspired with love contains a living soul. If void of it, its bone is covered, overlaid with skin. ஸோ என்னென்னா ஒரு அன்பு இருந்தால் மட்டும்தான் அது வந்து உயிர் இருக்கிற உடல். அன்பு இல்லைன்னா அது சும்மா வெறும் எலும்பு கூட, அதுக்கு மேலே வந்து தோல் போர்த்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா the body which has love and affection in it, அதாவது the soul that has love and affection as it is a living soul. அதுதான் நம்ம வந்து we call it as living soul. If you don't have love and affection towards others, you are very jealous, you don't care for anything, you don't care for anybody, then it is then the person is like a skeleton with a skin covered over their body. All that covered over their skeleton, not body, skeleton, bones. ஸோ அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல், அன்பு இல்லாதது வெறும் எலும்பு தோல் போர்த்திய உடம்பு. The throb of life is love. Without it humans are bodies of bones clad with skin. ஸோ 9th, பணிவுடையவன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. ஸோ பணிவுடையன் பணிவாக இருக்கணும், இன்சொல் சொல்லணும், இது ரெண்டு தான் ஒருத்தருக்கு அணி, மற்றதெல்லாம் இல்லை. பணிவுடையவனாகவும் இனிதாக சொல்பவனாகவும் ஆகுதல் ஒருவனுக்கு அணிகலனாகும், பிறவெல்லாம் அணிகலன்கள் ஆகா. ஸோ பணிவு உடையவனாகவும் இனிதாக சொல்பவனாகவும் ஆகுதல் ஒருவனுக்கு அணிகலனாகும், பிறவெல்லாம் அணிகலன்கள் ஆகான்னு சொல்கிறாங்க. Humility with pleasant speech to man on earth is choice of adornment, all besides is nothing worth. Humility and sweetness of speech are the ornaments of man, all others are not. ஸோ பணிவுடையவன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்றும் பிற. பணிவுடையவன்னா இங்கிலீஷில் அப்படியே ஹியூமிலிட்டின்னு சொல்லலாம். இன்சொலன்னா ஸ்வீட்னஸ் ஆஃப் ஸ்பீச், ப்ளசன்ட் ஸ்பீச். These both are the ornaments of a human, remaining nothing of worth ன்னு சொல்கிறாங்க. ஸோ humility and sweetness of speech are the ornaments of man. So they can give you this kural and they can ask what are the two qualities that a man possesses or consider as an ornament to him அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எந்த ரெண்டு நற்குணங்கள் வந்துட்டு ஒருவனுக்கு வந்து அணியாக இருக்குன்னு கூட கேட்கலாம். ஸோ அப்படி தானே இப்போ கேட்டிருக்காங்க மாடல் கொஷினில். ஸோ எப்படி வேணாலும் கேட்பாங்க. 10th கொஷின், 10th குறள், இனிய உளவாக இன்னாத குறள் கனியிற்ப காய் கவர்ந்தற்று. இதுவும் வந்து எல்லாமே கேட்டிருப்போம், நிறைய பஸ்லெலாம் எழுதி வச்சுருப்பாங்க. இனிய சொற்கள் இருக்கின்ற போது ஒருவன் இன்னாத சொற்களை கூறுதல், இனிய கனி இருக்கவும் காயை தின்பதா போன்றதே. அதாவது இனிய சொற்கள்னால் அப்படியே இனிச்சிட்டு பேசிக்கிறது இல்லை. The words that you speak must be of love and affection, filled with love and affection. நல்லா அன்பாக பாசமாக பேசணும், அதை விட்டுட்டு ஹார்ஷாலாம் பேசக்கூடாது.
அதுதான் வந்துட்டு இனிய சொற்கள் இனிய உளவாக எண்ணாத குரல் கனியற்ப காய் கவர்ந்துட்டுனா இனிய சொற்கள் இருக்கின்ற போது ஒருவன் இன்னாத சொற்களை கூறுதல் இனிய கனி இருக்கவும் காயை தின்பது போன்றது. டு யூஸ் harsh words when sweet ones are at hand is to prefer raw fruit to ripe. டு யூஸ் harsh words when sweet ones நான் நல்ல ஸ்வீட் வேர்ட்ஸ் இருக்கும் போதே நம்ம harsh words யூஸ் பண்ணுறோன்னா is it prefer raw fruit to ripe. It is like eating a raw fruit than a ripened fruit. When pleasant words are easy, bitter words to use is living sweet ripe fruit, the sour unripe to choose. To say disagreeable things when agreeable or at hand is like eating unripe fruit when there is ripe. Thank you for watching. ரிமைனிங் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதாவது ஒரு டேர்மோட திருக்குறளும் வந்துட்டு 10 குறளாக வந்துட்டு நம்ம போடுவோம். ஸோ அதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டே வந்துட்டு திரும்ப அது படிச்சிங்கன்னா நல்லா ரிமெம்பரன்ஸாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங் அஸ்.